بسم الله الرحمن الرحيم عما يتساءلون عن النبأ العظيم الذي هم فيه مختلفون كلا سيعلمون ثم كلا سيعلمون ألم نجعل الأرض مهادا والجبال أوتادا وخلقناكم أزواجا وجعلنا نومكم سباتا وجعلنا இல்லாமல்ல அல்லாஹ்வின் நல்லடியார்களே, சகோதர சகோதரிகளே, வல்ல இறைவன் தன்னுடைய திருமறையிலே சொல்லி காட்டுகின்றான். யா அய்யுஹல்லதீன ஆமனு கு அன்ஃபுஸக்கும் வ அஹ்லீக்கும் நாரா. இறை நம்பிக்கை கொண்டவர்களே, உங்களையும் உங்களுடைய குடும்பத்தினரையும் நரக நெருப்பினுடைய அந்த வேதனையிலிருந்து உங்களை காப்பாற்றிக் கொள்ளுங்கள் என்று அல்லாஹ் தன்னுடைய திருமறையிலே கட்டளையிடுகின்றான். ஆனால் பெருவாரியான மக்கள், பெருவாரியான ஈமான் கொண்டிருக்கின்றோம் என்று சொல்லக்கூடிய பல முஸ்லீம்களும் இந்த கட்டளையை எந்த அளவிற்கு தங்களுடைய வாழ்க்கையில் கடைபிடிக்கின்றார்கள் என்பது குறித்த ஒரு சுய பரிசோதனையை செய்து கொள்ளக்கூடிய விதத்தில் தான் இந்த உரையை நாம் அமைக்க இருக்கின்றோம். உங்களுடைய குடும்பத்தினரை நீங்கள் நரக நெருப்பிலிருந்து பாதுகாத்துக் கொள்ளுங்கள் என்று அல்லாஹ் தன்னுடைய திருமறையில் கட்டளையிடக்கூடிய நிலையில் குடும்பத்தில் இருந்து தான் மிகப்பெரிய அளவிற்கு வழிகேடு, அந்த குடும்ப அமைப்பு, இந்த குடும்பத்தை நாம் வழிநடத்தக்கூடிய விதத்திலேயே அதை கண்டுகொள்ளாமல் விடுவது, சரியான முறையில் நாம் அவர்களை கண்காணிக்காமல் விடுவது, இதன் காரணமாகவே மிகப்பெரிய பின்னடைவை நம்மில் பெரும்பாலானவர்கள் சந்தித்து வருகின்றார்கள். குடும்பத்துக்குள்ளே ஒரு ஷைத்தான் உள்ளே புகுந்ததனுடைய வெளிப்பாடு, அதனுடைய தாக்கத்தை ஒவ்வொரு குடும்பத்தினரும் ஏதாவது ஒரு வகையில் அனுபவிக்கக்கூடிய ஒரு நிலையை நம்ம பார்க்கின்றோம். அது என்ன ஷைத்தான் எப்படி உள்ளே நுழைஞ்சான் அப்படின்னு பார்த்தா, எவ்வளவுதான் நம்ம வீட்டெல்லாம் பூட்டி கதவையெல்லாம் பூட்டி உள்ளே வச்சாலும் கூட அந்த தொலைக்காட்சி வழியாக கேபிள் வயர் மூலமாக உள்ளே வந்தவன் இப்போ வயர் கூட தேவையில்லை அப்படின்னு சொல்லி டிஸ்ஆண்டனா வழியாக வந்து கொண்டிருக்கக்கூடிய ஒரு நிலையை நம்ம பார்க்கின்றோம். இந்த தொலைக்காட்சிகளின் வாயிலாகவே நம்மளுடைய குடும்ப அமைப்புகள் பல விதத்தில் தொலைந்து போய் கொண்டிருக்கக்கூடிய நிலைமையும், குடும்ப அமைப்பு தொலைந்து போகிறது மட்டும் இல்லாமல் ஈமானே பறிபோகக்கூடிய ஒரு நிலைமையை நாம் கண்கூடாக பார்க்கின்றோம். ஒரு குடும்பத்தில் நடக்கக்கூடிய பெரிய அளவுக்கு பிரச்சனைகளுக்கு பெருவாரியான காரணங்கள் முதல் விஷயமாக இருக்கிறது இந்த தொலைக்காட்சி வழியாக அவர்கள் கிரகிக்கக்கூடிய செய்திகள். அல்லாஹ்வும் அவருடைய தூதரும் எதை அனுமதித்து எதை தடுத்திருக்கின்றார்களோ அந்த அடிப்படையில் அதை பயன்படுத்தினா பிரச்சனை இல்லை, பிரச்சனை வராது. ஆனால் அல்லாஹ்வும் அவருடைய தூதரும் எப்படி பயன்படுத்த அனுமதி அளித்திருக்கின்றார்களோ அதை தவிர மற்ற வழிகளில் எல்லாம் இது பயன்படுத்தப்படுகின்றது. அப்படி பயன்படுத்தப்படுவது தான் பிரச்சனைக்கு காரணமாக இருக்கின்றது. ஒவ்வொரு விஷயமாக நீங்கள் எடுத்துக்கொள்ளுங்கள். இந்த தொலைக்காட்சி பெட்டி வழியாக குடும்ப அமைப்புகள் எப்படி சீர்குலைகின்றது, ஒழுக்க ரீதியான செயல்பாடுகள் எப்படி குழி தோண்டி புதைக்கப்படுகின்றது, அதாவது கற்பனை உலகத்திலேயே நம்மளை கொண்டு போய் வாழ வைக்கக்கூடிய அளவிற்கு இந்த தொலைக்காட்சி பெட்டியோடு ஒன்றக்கூடிய ஒரு நிலைமை இருக்கின்றது. நீங்கள் எடுத்து பார்த்து கொண்டீர்களே, ஆனால் ஒவ்வொரு விஷயமாக எடுத்துக்கொள்வோம். இந்த ஒழுக்க ரீதியான செயல்பாடுகள் அல்லாஹ் தன்னுடைய திருமறையில் எப்படி நமக்கு கட்டளை இடுகின்றான், ஒரு தாய் தந்தையர் எப்படி நடக்க வேண்டும் என்பதை பற்றி அல்லாஹ் சொல்லும் பொழுது, அல்லதீன யக்கூலூன ரப்பனா ஹப்லனா மின் அஸ்வாஜினா வ துர்ரியாத்தினா குர்ரத்த அயுன் வஜஅல்னா லில் முத்தகீன இமாமா. உண்மையான இறை நம்பிக்கையாளர்கள் பிரார்த்தனை செய்வார்கள். இறைவனிடத்தில் எப்படி பிரார்த்தனை செய்வார்கள்? எங்களுடைய மனைவிமார்களில் இருந்தோ எங்களுடைய பிள்ளைகளில் இருந்தோ இறைவா எங்களுக்கு கண் குளிர்ச்சியை ஏற்படுத்துவாயாக. வஜஅல்னா லில் முத்தகீன இமாமா, இறையச்சவாதிகளுக்கு எங்களை முன்னோடிகளாக இமாமாக ஆக்கி வைப்பாயாக என்று பிரார்த்தனை செய்வார்கள் என்று அல்லாஹ் சொல்லி காட்டுகின்றான். ஆனால் இங்கே என்ன நிலைமை? குடும்பத்தோடு உட்கார்ந்து இது போன்ற நிகழ்ச்சிகளை நாம் பார்க்கின்றோம்.
இப்போ நம்மளில் உள்ள பெரும்பாலானவர்களுடைய நிலைமை எப்படி இருக்கின்றது என்றால், இந்த சினிமா சீரியலு இது போன்று பிள்ளைங்களுடைய ஒழுக்கத்தை கெடுக்கக்கூடிய விதத்தில், குடும்பத்தினுடைய அந்த அமைப்பை சீரழிக்கக்கூடிய விதத்தில் பல்வேறு நிகழ்ச்சிகள் ஒளிபரப்பப்படுகின்றது. சினிமா சீரியல் மட்டுமல்ல, பல விதத்தில் நிகழ்ச்சிகள் ஒளிபரப்பப்படுகின்றது. அது போன்ற நிகழ்ச்சிகளை குடும்பத்தோடு உட்கார்ந்து பார்க்குறாங்க. சொல்வதெல்லாம் உண்மைன்னு ஒரு பிரச்சனை ஓடிச்சா இல்லையா? சொல்வதெல்லாம் பொய் என்பது தான் அந்த நிகழ்ச்சியினுடைய டைட்டிலாக வைக்க வேண்டியது. நிலைமை என்ன? குடும்பத்தில் உள்ள அனைத்து விதமான அந்த கேவலப்பட்ட விஷயங்களையும் உலகத்துக்கே ஒளிபரப்பக்கூடிய ஒரு நிகழ்ச்சி. இஸ்லாம் என்ன சொல்லி காட்டுகின்றது? குடும்ப அமைப்பு சரியான முறையில் பேணி பாதுகாக்கப்பட வேண்டும் என்றால் இஸ்லாம் சொல்லக்கூடிய சட்ட திட்டங்களையும், கணவன் மனைவிக்கு இஸ்லாம் விட்ட கட்டளைகளையும், நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் காட்டி தந்த வழிமுறைகளையும் ஒருவர் சரியான முறையில் கடைபிடிப்பாரே ஆனால் இது போன்ற கேவலங்கள் ஏற்படுமா? அதை உட்கார்ந்து நம்ம ஆளுங்க குடும்பத்தோடு உட்கார்ந்து பார்க்கறது தான் கொடுமையிலையும் கொடுமை. இவன் முண்டாட்டி அவன் வச்சிருக்கான், அவன் முண்டாட்டி இவன் வச்சிருக்கான், இவன் முண்டாட்டி அவன் இழுத்துட்டு ஓடிட்டான், அவன் முண்டாட்டி இவன் இழுத்துட்டு ஓடிட்டான் என்று சொல்லி பேசப்படக்கூடிய பேச்சுக்கள் எல்லாத்தையும் குடும்ப சகிதம் உட்கார்ந்து பார்க்கின்றார்கள். அப்போ இது நம்மளுடைய குழந்தைகளுக்கு ஒரு தவறான ஒரு மெசேஜை சொல்லக்கூடிய ஒரு விஷயமாக இருக்கின்றதே என்ற ஒரு எண்ணம் அவர்களுக்கு வந்ததா? வருகின்றதா? கிடையாது. குடும்ப விஷயத்தை முதல்ல 4 பேருக்கு தெரிகிற மாதிரி பேசவே கூடாது. இஸ்லாம் அதற்கே தடை விதிக்கின்றது. என்ன செய்ய வேண்டும்? ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லி காட்டுறாங்க. எவ்வளோ அழகான ஒரு அற்புதமான அறிவுரை பாருங்க. உன்னுடைய மனைவியை நீ கண்டிக்கணும், தவறு செஞ்சா கண்டிச்சிரு. ஆனால் அதுக்கு அல்லாஹ்வுடைய தூதர் அவர்கள் சொல்லக்கூடிய அந்த நிபந்தனை என்ன தெரியுமா? அப்படி உன்னுடைய மனைவியை கண்டிக்கும் பொழுது பக்கத்தில் யாரும் இருக்கக்கூடாது. இதுதான் இஸ்லாம் சொல்லிக் கொடுக்கக்கூடிய அடிப்படையான விஷயம். ஒரு தவறை உன்னுடைய மனைவி செஞ்சா நீ கண்டிக்கணும், அடுத்த ஆள் முன்னாடி வச்சு கண்டிச்சிடாத. அவங்களுக்குன்னு சுயமரியாதை இருக்குமா இல்லையா? அவங்களும் ஒரு மனிதர் தானே, அவங்களுடைய அந்த உணர்வுகளுக்கு மதிப்பு கொடுக்கணுமா இல்லையா? நீ அவங்க செஞ்சது தவறாகவே இருந்தாலும் நீ கண்டிக்கும் பொழுது 4 பேர் முன்னாடி வச்சு கண்டிச்சேன்னு வையே, அந்த சுயமரியாதை பாதிக்கப்படுதுன்றதுனாலே உன்னை எதிர்த்து பேசுவா. அப்போ உனக்கு கேவலம் தானே அது? உன்னுடைய அந்த எல்லாமே போயிருமே, நீ கட்டி காத்த மானம் எல்லாமே காத்துல பறக்க விடக்கூடிய ஒரு நிலை ஏற்படுமா இல்லையா? ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அவ்வளோ அழகாக சொல்லி காட்டுகின்றார்கள். கணவன் மனைவிக்கு மத்தியில் பிணக்கு ஏற்பட்டால் என்ன செய்ய வேண்டும் என்பது அல்லாஹ் தன்னுடைய திருமறையில் தெளிவுபடுத்துகின்றான். நீங்க என்ன செய்ய வேண்டும்? முதல்ல சொல்லி பாருங்க, அவங்களுக்கு அறிவுரை சொல்லுங்க. திருந்தலையா அவர்களை படுக்கையில் இருந்து தள்ளி வையுங்கள். அப்பையும் அவர்கள் திருந்தலையா லேசான முறையில் காயம்படாமல் அடியுங்க. அப்பையும் அவர்கள் திருந்தலையா அதுக்கப்புறம் தான் குடும்பத்தை விட்டே வெளியே போகணும். பிரச்சனை எப்படின்னு பாருங்க, அல்லாஹ் அப்படி சொல்லி காட்டுகின்றான். அதுக்கு அடுத்து 4வது ஸ்டெப்பா நீ என்ன செய்ய வேண்டும் என்றால் 2 பேரை பஞ்சாயத்துக்கு கூப்பிடலாமா? அந்த பஞ்சாயத்துக்கு கூப்பிடுறதுக்கு அல்லாஹ் சொல்லக்கூடிய நிபந்தனையை பாருங்க. ஆண் தரப்பிலிருந்து பெண் தரப்பிலிருந்து ஒவ்வொரு நபரை நீ கூப்பிடு. அவங்க எப்படிப்பட்டவர்களாக இருக்க வேண்டும் என்றால் உங்களுக்கு நன்மையை நாடக்கூடியவர்களாக இருக்க வேண்டும். அப்படி நன்மையை நாடக்கூடிய ஆளாக இருந்தால் தான் 2 பேரும் பஞ்சாயத்து பேசிட்டு வெளியே போய் சொல்ல மாட்டாங்க. ஏன்? வெளியே போய் சொன்னால் மானம் போயிடும், கேவலம், அசிங்கம், நாளைக்கு தலை காட்ட முடியாது நீ தெருக்குள்ள. அப்படி இருக்கும் பொழுது நன்மையை நாடக்கூடிய 2 பேரை கூப்பிட்டு உட்கார வச்சு பேச வச்சா பஞ்சாயத்து வெளியே வந்துருச்சு, வேற வழி இல்லை, தீர்த்தாக வேண்டிய ஒரு கட்டாயம் ஏற்பட்டு விட்டது. சொல்லியும் திருந்தலை, தள்ளி வச்சும் திருந்தலை, அடிச்சும் திருந்தலை என்று இருக்கும் பொழுது எப்படியாவது ஒரு தீர்வு காண வேண்டும் என்ற அடிப்படையில் ஒரு நிர்பந்தத்தின் பேரில் தான் வெளியே நீ செய்தியை கொண்டு போ. அப்பையும் கூட ஆண் தரப்பிலிருந்து பெண் தரப்பிலிருந்தும் நன்மையை நாடக்கூடிய அந்த 2 நபரை கூட்டிட்டு நீங்கள் பேச்சுவார்த்தை நடத்துங்க. அதுக்கப்புறம் சரி வராவிட்டால் தலாக் அடிப்படையில் நீங்கள் முடிவுகளை எடுக்கலாம் என்று அல்லாஹ் தன்னுடைய திருமறையில் சொல்லி காட்டுகிறான். என்றால் இங்கே என்ன நிலைமை? எவ்வளோ ஒருத்தி கூப்பிட்டான்னு போயிடறாங்க. போய் உட்கார்ந்து எல்லா விஷயங்களையும் பேசுகின்றார்கள். அம்புட்டும் ரெக்கார்ட் ஆக்கப்படுது. ரெக்கார்ட் ஆக்கப்பட்டு அனைத்தும் டிவிடிகளாக ஒளிபரப்பப்படுது. கொடுத்தோம் 1 மணி நேரம் ஒளிபரப்பி 1 மணி நேரத்தில் யூடியூப்பில் ஏற்றி விட்டுறாங்களா? நீங்கள் வீட்டுக்கு கூட போயிருக்க மாட்டீங்க. என்ன உங்கள் புருஷங்காரன் இப்படி இல்லாமல் அவங்கள திட்டினாரு அப்படின்னு கேட்பான். எப்படி சமாதானத்தை ஏற்படுத்தினாலும் சமாதானம் ஏற்படுமா? கொஞ்சம் சிந்தனை பண்ணி பாருங்க. புருஷன் பொண்டாட்டி மத்தியில் பேசவே கூடாத பேச்சுக்கள் எல்லாம் பேசப்பட்டு விட்டது. அவ்வளவு கேவலமாக அடிதடி எல்லாம் நடந்துருச்சு. என்னென்னு கேட்டால் அந்த சொல்வதெல்லாம் உண்மை நிகழ்ச்சிக்காரன் சொல்கிறான். அந்த டிவி தொலைக்காட்சியை நடத்தக்கூடியவர்கள் சொல்கின்றார். அந்த பொம்பளையை சொல்லுது, நாங்கள் குடும்பத்தில் ஒற்றுமை ஏற்படுத்துகிறோம். எப்படி ஒற்றுமை ஏற்படும்? நீயும் புருஷனும் அடிச்சுக்கிட்டு நாடுற, நான் எல்லாத்தையும் கவரேஜ் பண்ணிட்டேன்.
கவரேஜ் பண்ணிட்டு 2 பேருக்கு சமாதானத்தை ஏற்படுத்தி வச்சுட்டு டிவிடியை கொண்டு போய் தெருப்புலா கொடுத்துட்டா ஒற்றுமை வந்துருமோ? நீ போய் கடையில் சரக்கு வாங்க போவ, கேட்பான், ஏமா புருஷங்காரன் உன்னைய இப்படிலாம் திட்டிருக்கிறான், அவனோட எப்படிமா வாழ்ற? நேற்று தான் சமாதானம் நடந்திருக்கு, இன்னைக்கு சண்டை வந்துருமா இல்லையா? அதுக்கு தான் இஸ்லாம் சொல்லுது, வெளியே நீ சொல்லாத, மானம் முக்கியம். அப்படி தவறு கண்டிக்கிறதா இருந்தால் கூட உள்ளதான் கண்டிக்கணுமே ஒழிய வெளியே தெரியக்கூடாது. இதை யாராவது கடைபிடித்திருப்பார்களே ஆனால் குடும்பத்தில் இப்படி பிரச்சனை ஏற்படுமா? ஆனால் இங்கே என்ன நிலைமை, இதை ஒளிபரப்புறாங்க, அது குடும்பத்தோடு உட்கார்ந்து நம்ம மக்கள் பார்க்கக்கூடிய ஒரு நிலைமை. பிள்ளைங்களையும் வைத்து கொண்டு பார்க்கின்றார்கள். அப்போ அவர்களுக்கு தவறான ஒரு மெசேஜ் சொல்லப்படுது. அப்போ அவர்களுடைய உள்ளத்தில் தவறான எண்ண ஓட்டங்கள் வருமா இல்லையா? இப்படி ஒரு நிகழ்ச்சி ஓடிக்கிட்டு இருக்கு. அதை பார்த்து ஈமானை விடக்கூடிய ஒரு நிலைமை ஏற்படுது. அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா குட்டி சுட்டீஸ்ன்னு ஒன்று போடுறாங்க. அது என்னடா குட்டி சுட்டீஸ் அப்படின்னா எப்படின்னு பாருங்க. அதான் வந்துருந்துச்சு வாட்ஸ்அப்பில் தான், இப்போ தான் எல்லாமே வருது. அதாவது நம்ம வீட்டு மானத்தை நம்மளே போய் கப்பல் ஏற்றினோம்னா அதுக்கு பேர் சொல்வதெல்லாம் உண்மை. நம்மளுடைய பிள்ளைங்களை வச்சு கப்பல் ஏற்றி விட்டோம்னா அதுக்கு பேர் குட்டி சுட்டீஸு சொல்லக்கூடிய நிலைமை இருக்கா இல்லையா? அதில் கேட்குறாங்க, கணவன் மனைவிக்கு மத்தியில் மட்டும் நடக்கக்கூடிய அந்தரங்கமாக நடக்கக்கூடிய செயல்பாடுகள் வரைக்கும் பிள்ளைங்க சொல்லுதுங்க. கேட்டுக்கிட்டு தாய் தந்தையரும் கேட்டு சிரிக்கிறாங்க. பாருங்க எப்படிப்பட்ட ஒரு மானத்தை இழந்த ஒரு நிலைமைன்னு பார்த்தீர்களா? தன்னுடைய வீட்டில் நடக்கக்கூடிய அந்தரங்க பிரச்சனைகளை அந்த குழந்தைகள் சொல்லுகின்றது. உங்கள் அப்பா உங்கள் அம்மாவை எப்படி இல்லாமல் அடிப்பார், அது இப்படி அடிப்பார், கோபம் வந்தால் எப்படி திட்டுவார், இப்படிலாம் திட்டுவார், அப்படியா அப்படிதாம்மா திட்டுவார், அதாவது ரொம்ப நம்ம வந்துக்கிட்டு அவார்டு கொடுத்த மாதிரி ஆனந்தம் அடைகின்றார்களே. எப்படின்னு பார்த்தீங்களா? அப்போ உங்களுடைய மானத்தை இப்படி கரையேற்றக்கூடிய கப்பல் ஏற்றக்கூடிய ஒரு நிலைமை நடக்குதே. இதை குழந்தைகளுக்கு ட்ரைனிங் வேற கொடுக்குறாங்க. எப்படிப்பட்ட கொடுமைன்னு பாருங்க. ஆனால் இஸ்லாம் என்ன சொல்லுது, எந்த அளவுக்கு நம்மளுடைய குழந்தைகளை அப்படி கரெக்டாக ட்ரைனிங் கொடுத்து வளர்க்க வேண்டும் என்பதை பற்றி ஒழுக்க விழுமியங்களை இஸ்லாம் எப்படி கற்றுக் கொடுக்குதுன்னு பாருங்க. சுப்ஹானல்லாஹ், அல்லாஹ் தன்னுடைய திருமறையில் சொல்லி காட்டுகின்றான். உங்களுடைய குழந்தைகள் தான், உங்களுடைய பெத்த பிள்ளைகளாக இருந்தாலும் உங்களிடத்தில் வருவதற்கு 3 நேரங்களில் அனுமதி பெற வேண்டும். 3 வேளைகளில் நம்ம வீடு தான், இஷ்டத்துக்கு எப்படி வேணாலும் உள்ள நுழைஞ்சிட்டு போயிடலாம், பிரச்சனை இல்லை. ஆனால் உங்களுடைய குழந்தைகள் தாய் தகப்பனார்கிட்ட வர்றதுக்கு கூட 3 வேளைகள் அனுமதி பெற வேண்டும். அது என்ன 3 வேளை? சுபுவுக்கு முன்னாடி வர்றதாக இருந்தால் நீங்கள் வேற மாதிரி இருப்பீங்க, அவங்க பொசுக்குன்னு உள்ளே வந்துடக்கூடாது, அனுமதி பெற்று உள்ளே வர வேண்டும். அதே மாதிரி இஷாவுக்கு அப்புறம் நீங்கள் படுக்கை அறைக்கு போயிடுவீங்களே, அப்போ உள்ளே நுழைவதாக இருந்தால் முறையாக அனுமதி பெற்று தான் உள்ளே வர வேண்டும். 3ஆவதாக நீங்கள் பகல் நேரத்தில் அந்த வெயிலின் தாக்கத்தினால ஆடைகளை கலைந்து உபரியான ஆடைகளோடு இருப்பீங்கல்ல, ஆடை கொஞ்சம் கம்மியாக ஏன்னா வெக்கையில் ட்ரெஸ்ஸுகளை கலைஞ்சிருப்பீங்க, அந்த நேரத்தில் வருவதாக இருந்தாலும் என்ன செய்ய வேண்டும், அவர்கள் அனுமதி பெற்றுத்தான் வர வேண்டும். எப்படி பாருங்க இஸ்லாம் எப்படி கற்றுக் கொடுக்குது பாருங்க. இந்த மாதிரியான விஷயத்தை வெளியே போய் சொல்ல வச்சிடாத அப்படின்னு ட்ரைனிங் கொடு. உள்ளே வந்துருச்சுன்னா என்ன ஆகும்? இது போன்ற தவறான பார்வைகள் அவர்களுடைய எண்ணத்தை மாற்றுமா இல்லையா? அதை நம்மளே அந்த பிள்ளைங்களை கெடுத்து நாசம் பண்ணுற மாதிரி ஆகுமா இல்லையா? அப்போ யாருக்கு இது போன்ற மறைவிடங்கள் பற்றிய தெளிவுகள் இருக்கின்றதோ அந்த குழந்தைகள் அவங்க தங்களுடைய தாய் தந்தையிட்ட வர்றதாக இருந்தாலும் இந்த 3 நேரங்கள் அனுமதி பெற வேண்டும் என்று அல்லாஹ் தன்னுடைய திருமறையில் சொல்லி காட்டுகின்றான் என்றால், இவங்க என்ன செய்கிறாங்க, அப்படியே அந்த குழந்தைகளுக்கு கண்டது கலியதையும் சொல்லி கொடுத்து அதை கொண்டு போய் அப்படியே கக்க வைக்கக்கூடிய ஒரு நிலைமையை பார்க்கின்றோம். இது எவ்வளவு பெரிய இழிவு! இந்த மாதிரியான நிகழ்ச்சிகளையும் குடும்பத்தோடு உட்கார்ந்து பார்க்கக்கூடிய ஒரு கொடுமை நடக்கின்றது. அப்போ நம்மளுடைய குழந்தைகளுக்கும் நீங்கள் இந்த மாதிரியான விஷயங்கள் எல்லாம் செக் பண்ணணும். நாங்கள் என்ன பேசுகிறோம், நாங்கள் என்ன மாதிரிலாம் இருக்கிறோம், அம்புட்டி நீயும் பாரு, பார்த்துட்டு நீ ஊரில் போய் பறையடிச்சு விட்டுரு, அதுதானே அர்த்தம் அதுக்கு. அப்போ நாளைக்கு நம்மளுடைய குழந்தைகள் இது போன்ற விஷயங்களில் எந்த மாதிரியாக நடந்து கொள்வார்கள் என்ற எண்ண ஓட்டம் வேண்டாம். கடந்து சிரிக்கிறதுக்காக பார்க்கின்றார்கள். ஆனால் அது மிகப்பெரிய ஒழுக்க கேட்டின் பக்கம் நம்மளை தள்ளக்கூடிய ஒரு நிலைக்கு அது நம்மளை ஆளாக்கி விடுகின்றது என்று நினைத்தார்களா? கிடையாது. இப்படி ஓடுகின்றது. குட்டி சுட்டி சென்று அடுத்து போடுறாங்க ஜூனியர் சிங்கர், ஜூனியர் டான்சர், அதுக்கு பல பேர் வச்சிருக்கிறாங்க, என்னென்னவோ எவ்வளோ இருக்கின்றது பேர்கள். எடுத்து பார்த்தா அந்த கிளிப்பிங்களையெல்லாம் அனுப்பி விடுறாங்க பாருங்க. அந்த சிறு குழந்தைகளை அவ்வளவு ஆபாசமான அசைவுகளோட சின்ன பிள்ளைங்களை ஆம்பளையும் உம்பளையும் ஆட விட்டு அதை தாய் தந்தையர் உட்காந்து ரசிக்கிறானுங்க. எப்படிப்பட்ட குடும்பம்னு பாருங்க. அதை நம்ம ஆளுக்கு உட்காந்து பார்த்துக்கிட்டு இருக்காங்க டிவியில். எப்படின்னு பார்த்தீங்களா? அதில் ஆடி முடித்தோடனையும் அது இந்த முத்தம் கொடுக்குற மாதிரி எக்ஸ்பிரஷன் நீங்கள் பண்ணது கொஞ்சம் சரியில்லை தம்பி. இவங்க உட்காந்துக்கிட்டு நடுவர் எப்படின்னு பாருங்க.
அது சரியான முறையில் நீங்கள் அந்த எக்ஸ்பிரஷனை வெளிப்படுத்தணும். அப்போ தான் வந்து அது ஒரு கொஞ்சம் இதாக இருக்கும், தூக்கலாக இருக்கும். சொல்லி கொடுக்குறாங்களேங்க. இதையும் உட்கார்ந்து தாய் தந்தையை ரசிக்கின்றார்கள் என்றால் அப்போ எப்படிப்பட்ட நிலைமை? அப்போ ஒழுக்கம்னா கிலோ எவ்வளவு என்று கேட்கக்கூடிய அளவிற்கு தங்களுடைய குழந்தைகளை உருவாக்கக்கூடிய ஒரு மோசமான ஒரு நிலை ஏற்பட்டிருக்கின்றது. அப்போ இந்த மாதிரியா உருவாக்கப்படக்கூடிய குழந்தைகள் நாளைக்கு அவர்களுடைய எதிர்காலம் என்ன? அவங்க என்ன ஆவாங்க? கொஞ்சம் யோசனை பண்ணி பாருங்க. கண்டவனோடையும் கலியவனோடையும் ஓடி போகிறதுக்கும் தாய் தந்தையரை இப்படி விட்டு விட்டு அனாமத்தா விட்டு விட்டு ஒழுக்கக்கேட்டின் பக்கம் போவதற்கும் இதுதான அடிப்படையாக இருக்கின்றது. அப்போ நாம் நம்மளுடைய குழந்தைகளையும் குடும்பத்தினரையும் பாதுகாப்பதற்கு உண்டான வேலைகளை என்ன செய்தோம்? என்ன முன்னேற்பாடுகள் நம்ம பண்ணி வச்சோம்? நம்மளே அதுலேயும் சேர்ந்து விழுந்து விட்டோமே. சிந்திக்கணுமா இல்லையா? சுய பரிசோதனை செய்ய கடமைப்பட்டிருக்கின்றோம். சினிமா என்ற அந்த அந்த வெட்கக்கேடு மானக்கேடான விஷயத்தின் பக்கம் பிள்ளைங்களையும் குடும்பத்தினரையும் தள்ளிவிட்டதனுடைய வெளிப்பாடு முடிஞ்சு போச்சு. குடும்ப அமைப்புகள் நாசமா போச்சு. ஈமானை இழந்து ஓடக்கூடிய நிலைமை, அந்நிய பிற மதத்தவர்களோடு ஓடக்கூடிய நிலைமை. தாலி கட்டிட்டு வர்றா பொம்பளை, என்ன முஸ்லீம் பெண்ணு பார்க்கிறோமா இல்லை? எத்தனை செய்திகளை பார்க்கின்றோம். இதுக்கெல்லாம் காரணம் என்ன நினைக்கிறீங்க? எல்லாம் நம்மளுடைய குடும்பத்திலிருந்து ஆரம்பமாகறதான். பஞ்சாயத்து இங்கிருந்து தான் ஸ்டார்ட் ஆகுது. நம்ம தான் செல்ஃப் ஸ்டார்ட் பண்ணி விடுறது. அதுதான் பிரச்சனை. இப்படி குட்டி சுட்டிஸ்ன்னு இப்படி ஓடிக்கிட்டு இருக்கா. அடுத்து பார்த்தீங்கன்னா போடுகின்றார்கள், செய்திகளை போடுறாங்க. இதே மாதிரியே வந்துக்கிட்டு உள்ள நிகழ்ச்சிகளில் இந்த நீயா நானான்னு இப்போ போட்டாங்க. அதாவது வந்து ஒரு எந்த அளவிற்கு இந்த சமுதாயம் கெடுத்து நாசமாக்கி வைத்திருக்கின்றார் என்பதற்கும், இந்த சினிமாக்காரர்கள் எப்படியெல்லாம் மக்களை அப்படி மண்டையை கழுவி அவர்களை வழிகட்டின் பக்கம் தள்ளி இருக்கின்றார் என்பதற்கும் இந்த நீயா நானா எல்லாம் கிளிப்பிங்கள் எல்லாம் நீங்கள் பார்த்திருப்பீர்கள். வாட்ஸ்அப்பு ஃபேஸ்புக்கில் இப்போ 4 நாள் அதுதான் ஓடிக்கொண்டு இருக்கின்றது. பெண்களையும் அவங்களுடைய அம்மாவையும் கூப்பிட்டு உட்கார வச்சு பேட்டி எடுக்கிறாங்க. பேட்டி எடுத்தா ஒரு பொம்பளை சொல்கிறா, இந்த மாதிரி வந்துக்கிட்டு என்னுடைய புருஷங்காரன் வீட்டுக்கு நான் போகிறதாக இருந்தால் 80 பவுன் எனக்கு போடாமல் போக மாட்டேனா. ஏம்மா இவ்வளோ ரூபாய் எப்படிம்மா அவங்க அப்பா சம்பாதிப்பார்? எப்படியாவது சம்பாரிச்சு கொடு எனக்கு. அதனால என்ன? இப்போ அவன் சிரமப்படுவார், சிரமப்படட்டுமே. எதனால என்ன என்று கேட்கக்கூடிய கொடுமை. இன்னொரு பொம்பளை சொல்கிறா, என் கல்யாணத்தில் வந்து நான் வந்து இறங்குறதுக்கு ஹெலிகாப்டரில் தான் வந்து இறங்குவேன். அப்படியே சொல்கிறா ஒருத்தி. இந்த மாதிரி வந்துக்கிட்டு ஹெலிகாப்டரில் கொண்டு வந்து நான் இறங்குவேன், அப்படி வந்து எனக்கு ஏற்பாடு பண்ணணும். ஹெலிகாப்டரில் இறங்குறதுனா இங்கெல்லாம் ஹெலிகாப்டரில் இறக்க முடியாது, அதுக்கு தகுந்த மாதிரி ஹெலிபேட்லாம் போடணுமா, பார்த்துக்கிறங்க. இப்படி சொல்லக்கூடிய கொடுமையை பார்க்குறோம். இன்னொரு பொம்பளை சொல்கிறா, 365 நாள் வருஷத்தில் ஒரு நாள் கட்டின சேலையை திருப்பி கட்ட மாட்டேன், 365 நாள் 365 சேலை எனக்கு வேணும் அப்படின்றா. இன்னொருத்தி சொல்கிறா, நான் இங்கேருந்து போகிறதா இருந்தால் வாஷிங் மிஷினு, டிவி, ஃப்ரிட்ஜு அம்புட்டு நான் கொண்டு போகணும். ஏன் அங்கே வச்சுருப்பாங்களே, நாங்கள் தனி கொடுத்தணும் போனால் ஆல்ரெடி எங்களுக்கு புக்கில் இருக்கணுமா இல்லையா, அதனால் எங்கள் அப்பா அம்மா காசில் வேணும் அப்படின்றா. எதுக்குமா தனி டிவி கேட்குற? ஆமாம் நான் பார்த்துக்கிட்டு இருப்பேன், திடீர்னு கோவம் வந்தால் தூக்கி போட்டு நொறுக்கி உடப்பேன், அப்போ யார் வந்து என் மாமியாரெலாம் என்கிட்ட வந்து கேள்வி கேட்க முடியாதுல்ல என்று சொல்லி பேசக்கூடிய கொடுமையை பார்க்குறோம். பாருங்க, இதில் பல விஷயங்கள் இருக்கின்ற, இஸ்லாம் சொல்லக்கூடிய தீர்வுகள் இருக்கின்ற. இங்கே என்ன பஞ்சாயத்து பிரச்சனை என்னன்னா, பிரச்சனைகள் எல்லாமே இந்த தொலைக்காட்சி நிகழ்ச்சிகள் இப்படிப்பட்ட விஷயங்களை பார்க்கறதுனாலேயே கிளப்பி விடுற மாதிரி ஆயிடுது. அதுக்கு தீர்வும் அவர் என்ன நினைக்கிறாங்கன்னா, இந்த மாதிரி பேசுறான் தீர்வுன்னு நினைக்கிறாங்க. இப்படித்தான் தங்களுடைய வாழ்க்கையை அமைத்து கொண்டிருக்கின்றார்கள். ஆனால் இஸ்லாம் என்ன சொல்லுது தெரியுமா? அந்த பேசின பொம்பளைகளுடைய பேச்சுகள்லாம் பார்த்தா, அப்பங்காரன் சம்பாதிக்கிறீங்கள எனக்கு சொத்துல பங்கு தர மாட்டாங்களாம், போறப்ப அம்புட்டி அள்ளிட்டு போயிடுவோம், அதுதான் பிளானு. இஸ்லாம் சொன்ன அடிப்படையில் நீங்கள் சட்ட திட்டங்களை வகுத்திருந்தால் இப்படி பேசுவார்களா? கொஞ்சம் யோசனை பண்ணி பாருங்க. இஸ்லாம் என்ன சொல்லுது? பெண்களுக்கு அவங்களுக்கு சொத்துல பங்கு கொடு. இஸ்லாம் சொல்லி காட்டுகின்றது. இப்போ நீங்க இவர்கள் எழுதுகின்றார்கள், மகளிர் தினத்தை நாங்கள் ரொம்ப பெருமையாக சந்தோஷமாக கொண்டாடுகின்றோம். ஏன் தெரியுமா? அது மகளிர் தினத்தை நாங்கள் கொண்டாடக்கூடிய இந்த வேலையில் நாங்கள் பல உரிமைகளை மீட்டெடுத்திருக்கிறோமா எழுதுகின்றார்கள். இந்துவில் வந்து அந்த மகளிர் தின சிறப்பு இதெல்லாம் நீங்கள் எடுத்து பார்த்தீங்கன்னா தெரியும். என்ன சொல்கிறாங்க, எவ்வளவு ஃபைட் பண்ணி நம்ம என்ன செஞ்சுருக்கிறோம், இந்த நூற்றாண்டில் நம்ம வந்து சொத்துரிமையை வாங்கியிருக்கோமா இல்லையான்றாங்க. இஸ்லாம் என்ன சொல்லுது தெரியுமா? நீ இவ்வளவு சண்டை போட்டு போராட்டம் நடத்தி ஆர்ப்பாட்டம் பண்ணி உலக புரட்சி நடத்தி பெண்கள் புரட்சிலாம் நடத்தி நீ சொத்துரிமையை பெற்றிருக்கின்றோம் என்று சொல்றீங்க. அது கூட சொத்துரிமையில் உருப்படி கிடையாது. அதை வந்து வேற ஆளுக்கு வித்துற முடியாது. அப்படியே பல ரெஸ்ட்ரிக்ஷனை போட்டு ஏமாத்துற மாதிரி தான் சொத்துரிமையை வச்சிருக்கிறான். அந்த சட்டத்திட்டங்களை உள்ள போய் பார்த்தா தெரியும். உணர்வுதல் அதை தெளிவுபடுத்தி இருக்கின்றோம். ஆனால் என்ன நிலைமை, நீ இவ்வளவு போராட்டம் பண்ணி பெற்ற அந்த சொத்துரிமையை இஸ்லாம் என்ன செய்யுது?
1400 ஆண்டுகளுக்கு முன்பாகவே காட்டு மிராண்டிகள் வாழ்ந்த காலத்திலேயே இஸ்லாம் பெண்களுக்கு சொத்துரிமை வழங்கியதா இல்லையா? எப்படின்னு பார்த்தீங்களா? அப்போ இந்த சொத்துரிமையை கரெக்டாக கொடுத்துருந்தா போகும்போது அம்புட்டி அள்ளிட்டு போல நினைப்பாங்களா? இது ஒரு முதல் பிரச்சனை. அடுத்து பாருங்க, ஒரு அன்பளிப்பை ஒருவருக்கு கொடுத்தா இஸ்லாம் சொல்லுது, பிள்ளைங்களுக்கு மத்தியில் நீங்கள் நீதமாக நடக்கணும். ரசூல் ஸல்லல்லாஹு சொல்லி காட்டுறான், நீதி தவறிடக்கூடாது. நீ என்ன செய்யணும், உங்களுடைய குழந்தைகள் 4 பேர் இருக்காங்களா, ஒரு ஆளுக்கு ஒரு அன்பளிப்பு கொடுக்குறீங்களா, அந்த மாதிரி மற்ற 3 பேருக்கும் கொடு. அப்படி 3 பேருக்கும் கொடுக்காம ஒரு ஆளுக்கு மட்டும் நீ அன்பளிப்பை கொடுத்துட்டு 3 பேரை சும்மா விட்டீங்கன்னா அது நீ செய்யக்கூடிய அநியாயம். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடத்துல ஒரு சஹாபி வந்து சொன்னார், யா ரசூலல்லாஹ், என்னுடைய மகனுக்கு இது போன்ற ஒரு அன்பளிப்பை நான் கொடுக்க போறேன், அதுக்கு நீங்க சாட்சியாளராக வாங்கன்னு சொல்றாங்க. உடனே ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் போய் விசாரிக்கிறாங்க, இந்த அன்பளிப்பை கொடுக்குறீங்க, இந்த மாதிரி உனக்கு வேற பிள்ளைங்க இருக்காங்களா? நிறைய பேர் இருக்காங்களே, வேற பிள்ளைங்களா இருந்தால் அவங்களுக்கு இதே மாதிரி அன்பளிப்பு கொடுக்குறியா? அதுக்கெல்லாம் நான் கொடுக்கலையே என்று சொன்ன உடனேயே நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, அப்படியானால் இப்படிப்பட்ட அநியாயத்துக்கு நான் சாட்சியாளனா இருக்க மாட்டேன்ட்டாங்க. எப்படி இஸ்லாம் சொல்லுது பார்த்தீங்களா? அப்போ நீதமான முறையில் அன்பளிப்புகளை கொடுத்திருந்தால் இது போன்ற பஞ்சாயத்துகள் வந்திருக்காது. அதே நேரத்தில் என்ன நிலைமை அப்படின்னு பார்த்தா, அவனுக்கு அதை வாங்கி கொடுத்தீங்கள, எனக்கு வாங்கி கொடுத்தியா? இல்லை, நான் போகிறப்ப எனக்கு 100 பவுன் போட்டு விட்டா தான் நான் போவேன், இல்லாட்டி கல்யாணமே நான் பண்ண மாட்டேன் என்று சொல்லக்கூடிய அளவுக்கு நிலைமை இருக்கின்றதா இல்லையா? அப்போ அதுக்கு அடுத்த பஞ்சாயத்து என்ன, இது போன்று பிள்ளைங்களுக்கு மத்தியில் அநியாயம் பண்ணுறது, அதனுடைய வெளிப்பாடாக கூட அவர்களுடைய இந்த செயல்பாடு பேசும்போதே சொல்கிறாங்க, எனக்கு இந்த வீடு தான் வேணும், எங்கள் அண்ணனுக்கு கொடுக்கவே கூடாது என்று சொல்லி வெறிப்பிடித்தனமாக தங்களுடைய பெற்றோர்கள் எல்லாம் வில்லிகளாகவும் தங்க அண்ணன்மார்களை எல்லாம் வில்லன்களாகவும் பார்க்கக்கூடிய அளவிற்கு அவர்களுடைய அந்த பேச்சில் வன்மம் தெரிகின்றது. அப்போ நீதியாக நடந்திருக்க வேண்டும் என்பது அது ஒன்று. அடுத்து பாருங்க, இந்த மாதிரி நீங்கள் வந்துக்கிட்டு பெத்த தாய் தகப்பன்றது சொல்லணும்னு நினைக்கிறிய, புருஷங்காரன் எதுக்கு உனக்கு? புருஷங்காரன்ட்டு எல்லாம் கேளு, இஸ்லாம் அப்படி சொல்லி காட்டுகின்றது. நீங்கள் வந்து திருமணம் முடிப்பதாக இருந்தால் பெண்களுக்கு ரைட்ஸ் இருக்கின்றது. ஆத்து நிசா சதுக்காத்துகின்றனேகளா, நீங்கள் உங்களுடைய அந்த பெண்களுக்கு மனக்குறைகளை மனம் வந்து கொடுத்து விடுங்கள், அல்லாஹ் தன்னுடைய திருமறையில் சொல்லி காட்டுகின்றான். இப்படி வந்து கட்டுன புருஷன்ட்ட நீங்கள் உன்னை கல்யாணம் பண்ண போறான்ல, என்னை கல்யாணம் பண்றதாக இருந்தா எனக்கு இத்தனை லட்ச ரூபா கொடு, எனக்கு இத்தனை பவுனு போடு, எனக்கு இன்னென்ன பொருள்லாம் வேணும், நான் வீட்டில் பயன்படுத்துறதுலாம் தேவை, அப்போதானே புருஷன் உனக்கு வந்து புருஷனா இருப்பான். இல்லாட்டினா நீ போய் அவனுக்கு புருஷனா இருப்ப, அவன் உனக்கு பொண்டாட்டியா இருப்பான். இப்படிப்பட்ட நிலைமை தானே இருக்கும். அப்போ நிலைமை என்னன்னா, கணவனிடத்தில் கேட்க வேண்டியதை மகர்தொகையாக நீங்க கேளுங்க என்ற அந்த ஒரு நிலை மாறி வரதட்சணை ஊக்குவிப்பதையே ஒரு நிகழ்ச்சியாக நடத்தி கொண்டிருக்கின்றார்கள் பார்க்கிறோம். எனக்கு இவ்வளவு வரதட்சணை வேணும், எனக்கு அவ்வளவு வரதட்சணை வேணும், எனக்கு இது வேணும் அது வேணும் என்று கேட்கின்றார்கள் என்றால் அதை இவர்கள் ஆதரிக்கிறாங்க. இந்த மாதிரியான தொலைக்காட்சி சேனல்கள் அதை ஆதரித்து அதனுடைய வெளிப்பாடு என்ன, எல்லாத்தையும் நியாயப்படுத்தி அம்புட்டை நியாயப்படுத்துகின்றார்கள், அந்த வரதட்சணை ஆதரிக்கின்றார்கள். அந்த வரதட்சணை வாங்குறது சரிதான் என்று சொல்லக்கூடிய நிலைமை. கடைசியில் என்ன, நிகழ்ச்சியை பார்த்தவங்க கமாண்ட் அனுப்புகிறான், இவளுக்கு கேட்குறதெல்லாம் பார்த்தா மறுபடியும் கள்ளிப்பால் எடுத்துட வேண்டியது தான், கள்ளிப்பாலை எடுத்து வாயில் ஊற்றி விட்டாதான் சரியாக வரும் போல, மறுபடியும் ரிவர்ஸில் கூட்டிகிட்டு போகிறாங்க. வருதா இல்லையா? இதெல்லாம் பார்த்தானா என்ன ஆகும்? பொண்ணை பற்றவன் பார்த்தானா, இதெல்லாம் பொம்பளைங்களோட குடும்பத்தோட உட்காந்து பார்த்தா என்ன ஆகும்? ஓ இப்படி கேட்கலாமோ, நம்ம பாப்பா 20 சேலை தானே வச்சுருக்காரு, 365 வேணுமே நமக்கு என்று கேட்டால் குடும்ப அமைப்புகள் சீரழியுமா இல்லையா, சின்ன பின்னமாகுமா இல்லையா? அப்போ இதை வந்து என்னமோ நீதி நேர்மையை வந்து மக்களுக்கு பறைசாற்றுற மாதிரியான பேச்சுக்களை பேசி கொண்டிருக்கின்றார்கள். அதில் அந்த நிகழ்ச்சி நடத்துனவன் இருக்கான ஒருத்தவன், கோபிநாத்னு ஒருத்தவன் இருக்கான், அவனுடைய என்னமோ பார்த்தா உலகத்திலே இவன் மட்டும்தான் நீதிவான் நியாயவான் மாதிரி பேசுவான். நிலைமை என்ன, செய்தி வருது, இந்த ஒரு பெண்ணு வந்து அழுதிருக்கு, இந்த மாதிரி வந்துக்கிட்டு காலேஜுக்கு கட்டுறது கூட காசு கிடையாது என்று அழுதிருக்கின்றது. எவ்வளோமா கட்டணும் உனக்கு? 20,000 ரூபா. 20 நான் கட்டுறோமா உனக்கு அப்படின்னு சொல்லி 1 வருஷம் ஆச்சு, இது வரைக்கும் 20,000 ரூபா கட்டலையா. அந்த பொண்ணு அழுதுகிட்டே பேட்டி கொடுக்குது, இந்த மாதிரி வந்துக்கிட்டு நீயா நான் கலந்துக்கிட்டேன், 20,000 ரூபா என்னால் கட்ட முடியும்னு அழுதேன், இவர் சொன்னார் நான் கட்டுறேன்னு, இவர் சொன்னதை நம்பி நாங்கள் வேறு எங்கேயும் ட்ரை பண்ணவும் இல்லை. கடைசியில் ஒரு பிஏ நம்பரை கொடுத்தாரு, கிட்டத்தட்ட ஒரு 20-30 தடவை ஃபோன் அடித்தேன், எப்போ ஃபோன் பண்ணாலும் பிஸியாக இருக்கார், அப்புறம் பேசுங்க என்றே சொன்னார். இந்த நம்பரில் கான்டாக்ட் பண்ணிங்கன்னா உடனே பணம் கொடுத்துருவாருன்னு சொன்னாங்க, முடிஞ்சு போச்சு. கடைசியில் என்ன நிலைமை அப்படின்னா, அந்த வருஷ படிப்பு போச்சு, எனக்கு என்னுடைய படிப்பு வீணாக போச்சு அப்படின்னு சொல்லிட்டு, இனிமேல் இந்த மாதிரிலாம் யாரையும் ஏமாற்றிடாதீங்க கோபிநாத் சார், நான் உங்களுக்கு ரொம்ப கோரிக்கையாக வச்சுக்கிறேன்,
20,000 ரூபா அவனுக்கு ஒரு நாளைக்கு பாக்கெட்டு மணி. சரியா? அப்போ வந்து என்ன மாதிரிலாம் ஏமாத்துறாங்கன்னு பாருங்க. அதில் பெரிய புரட்சி தத்துவம்லாம் நிறைய பேசுவார் இவர் நம்மால். கடைசி என்ன நிலைமை, கல்யாணம் பண்ணுறான், பார்த்தா தாலி கட்டி எல்லா விதமான சாஸ்திர சம்பிரதாய சடங்குகள் அனைத்தையும் செஞ்சு கல்யாணம் பண்ணக்கூடிய கொடுமையை பார்க்கின்றோம். அப்போ நீ ஏன் பேசுகிற மக்கள் முன்னிலையில்? என்னன்னு கேட்டால் அதை வந்து ஒரு நீதியை நிலைநாட்டக்கூடிய நிகழ்ச்சி மாதிரி மக்களுக்கு அதை புரிய வச்சு அதை நம்ப வச்சு கடைசியில் என்ன நிலைமை, மக்கள் எல்லாம் வழிகேட்டின் பக்கம் போகக்கூடிய நிலைமை வந்துருச்சா இல்லையா? அப்போ இதுதான் நிலைமையாக இருக்கின்றது. அப்போ நீயா நானா என்பதை ஏற்கனவே நம்ம சொல்லியிருக்கின்றோம். இது எல்லாமே செட்டிங்கு, எல்லாம் இது திட்டமிட்டு இவர்கள் நடத்துகின்றார்கள். இவன் என்ன கருத்தை உள்ள திணிக்கணும்னு நினைக்கிறியோ அந்த கருத்தை என்ன செய்வான், ஒரு கான்செப்டாக எடுத்துக்கொண்டு அதுக்கு ஆதரவாகவே அனைவரும் இருப்பதை போல ஒரு கூட்டத்தை கொண்டு வந்து உட்கார வச்சு நீங்கள் பேசுங்க அப்படின்னு சொல்லி அதை நியாயப்படுத்துறதுக்கு இந்த மாதிரியான வேலைகளை செய்கிறது தான் இவருடைய வேலை. அதனால தான் இதுக்கு முன்னாடி என்ன செய்தார்கள், பருதா கூடுமா கூடாதுன்னு தலைப்பை போட்டு விட்டாங்க. என்ன செஞ்சோம், தமிழ்நாடு தௌஹீத் ஜமாத் என்ன செஞ்சோம் ஞாபகம் இருக்கா? சில ஆண்டுகளுக்கு முன்பாக இந்த விளையாட்டு எங்கள்கிட்ட வேணாம், நீ பருதா கூடுமா கூடாதான் நீ என்ன செய்வ, ஒரு 100 பேரை கூட்டிகிட்டு வருவ, 100 பேரில் 100 பேரும் கூடாதுன்ற பேச வச்சுட்டு 10 பேரை மட்டும் என்ன செய்வான், கூடுன்ற மாதிரி பேச வச்சுட்டு இப்போ கணக்கு எடுத்து பார்த்தால் 90% பேர் பருதாவை எதிர்க்கிறார்கள், 10% தான் ஆதரிக்கிறான்னு தீர்ப்பு சொல்லிட்டு போயிடுவாங்க. தெரியும் நீ என்ன மாதிரியான வேலையெல்லாம் பார்ப்பன்னு. இந்த மாதிரி வந்து ஒரு 100 கடைசியில் கொண்டு வந்து உட்கார வச்சிங்கள நீயா நானால அம்புட்டு பேருமே அநியாயத்துக்கு வரதட்சணை கேட்குறாள். எங்களுக்கு கொடுத்தா என்ன, ஏன் ஒரு நல்ல பொம்பளை கூட இல்லை உலகத்தில்? என்னுடைய கணவன்கிட்ட தான் நான் எதாக இருந்தாலும் கேட்பேன். என்னுடைய தாய் தந்தையர் அவ்வளோ சிரமப்படுறாங்க, அவங்கள இப்படி சுரண்ட எனக்கு விருப்பம் இல்லை, இதெல்லாம் எனக்கு தேவையில்லைன்னு ஒரு பொம்பளை சொன்னாலா? அம்புட்டும் கலிசடை, பேசுனது ஃபுல்லாக கலிசடை. நீ என்ன செய்கிற, கலிசடைகளையா பொறுக்கி எடுத்துருக்காங்க. அம்புட்டு கலிசடையும் கூட்டிகிட்டு வந்து பொம்பளைனாலே இப்படித்தான் என்று பதிய வைத்தீர்களே. பெண்ணுரிமைவாதிகள் எங்கப்பா போனீங்க? பெண்ணுரிமைவாதிகளா? பெண்களை கேவலப்படுத்தி விட்டார்கள் அப்படின்னு வைல மதுரை ஆதீனம் பருதா போட்டு வெளியே போக சொன்னதுக்கு மதுரை ஆதீன மடம் முற்றுகை பண்ணீங்களே, பெண்களை கேவலப்படுத்தி விட்டார்கள் அப்படின்னு. அம்புட்டு பொம்பளையும் இழிவுபடுத்திருக்கானே. என்ன விஜய் டிவி முற்றுகை நடத்தினியா நீனு? நம்ம என்ன சொன்னோம், நீ சொல்றது சரியான ஆளா இருந்தா பருதா கூடுமா கூடாதான்ட்டு சும்மா களிசடையில் வச்சுக்கிட்டு விவாதம் பண்ணக்கூடாது. தௌஹீத் ஜமாத்தவா, தமிழ்நாடு தௌஹீத் ஜமாத் இடத்துல வந்து விவாதம் பண்ணு. இதே கோபிநாத் வரட்டும், அவன் வந்து ஆண்டனியா போண்டனியா அவனோ ஒருத்தன் இயக்குனர், அவன் தான் எம்புட்டுக்கும் காரணம். இவன் இயங்குறவன் தான், அவன் நடிக்கிறவன் தான், நடிகன் தான். இந்த இயக்குனர் வா வந்து உட்காரு விவாதிப்போம் என்று அறைகூவல் விட்டோம். இதே விஜய் டிவிக்கு விவாத அறைகூவலை விட்டோம். வந்தார்களா? வரல, ஓடி போய் விட்டார்கள். இதுதான் நிலைமை. அப்போ நீங்கள் எடுத்து பார்த்தீர்களே, ஆனால் இப்படி வந்து நம்ம தௌஹீத் ஜமாத் வச்ச குற்றச்சாட்டு உண்மையாயிருச்சா இல்லையா? எல்லா கலிசடைகளையும் கூப்பிட்டு உட்கார வச்சு பொம்பளைனாலே இப்படித்தான், தாய் தந்தையரை இப்படித்தான் கேவலப்படுத்துவார்கள், தாய் தந்தையருடைய பணத்தை இப்படித்தான் சுரண்ட அவர்கள் முற்படுவார்கள், தாய் தந்தையர்களை இப்படித்தான் போண்டியாக்கி விடுவார்கள் என்ற அந்த ஒரு நிலையை உருவாக்கி விட்டீர்களா இல்லையா? அப்போ சிந்திச்சு பாருங்க. இது போன்ற செயல்பாடுகள், இது போன்ற நிகழ்ச்சிகளை எல்லாம் நம்ம குழந்தைகளோட உட்கார்ந்து பார்க்கும் பொழுது நம்மளுடைய குழந்தைகளுடைய உள்ளத்தில் வன்மம் அது விதைக்கப்படும். அப்போ இதுக்கு தீர்வு தான் என்ன? தீர்வு இருக்கின்றது, நம்மளுடைய வீட்டுக்குள்ளே இருக்கு. அந்த தீர்வும் என்ன? திருமறை குர்ஆன் எடுத்து புரட்டுங்க, உங்களுடைய ஈமான் வலுப்பணும். திருமறை குர்ஆனோடு தொடர்பை அதிகப்படுத்துங்கள். இறைவன் நம்மை பார்த்து கொண்டிருக்கின்றான் என்ற அந்த பய உணர்வு உங்களுக்கு அதிகமாக உங்களுடைய குழந்தைகளுக்கு உருவாகும். அல்லாஹ் அப்படி சொல்லி காட்டுகின்றான். உண்மையான இறை நம்பிக்கையாளர்கள் யார் தெரியுமா? அல்லாஹ் என்று சொல்லப்பட்டால் அவருடைய உள்ளங்கள் அவனுடைய பயத்தால் நடுநடுங்கிவிடும். அவனுடைய அந்த வேத வசனங்களை அவர்கள் வாசிப்பார்களே, ஆனால் அது அவர்களுடைய ஈமானை அதிகரிக்க செய்யும். அப்போ திருமறை குர்ஆனோடு தொடர்பு வைங்க. திருமறை குர்ஆனுடைய நிலைமை என்ன? திருமறை குர்ஆன் இருக்கின்றது, அந்த கரெக்டாக வருஷத்துக்கு ஒரு தடவை தான் புரட்டக்கூடிய ஒரு நிலைமை. வீட்டில் மையத்து விழுந்தால் புரட்டக்கூடிய ஒரு நிலைமைக்கு அதை தள்ளி விட்டு, அதை ஓரம் கட்டி விட்டு, மூளையிலிருந்து அதை ஒரு மூலையில் ஆக்கி விட்டோம், அதை கொண்டு போய் ஒரு மூலையில் எரிந்து விட்டோம். அதனுடைய தாக்கம் என்ன? இது போன்ற தொலைக்காட்சியின் விஷயங்களும், தொலைக்காட்சி நடக்கக்கூடிய இது போன்ற ஆபாசங்களும் நம்மளுடைய மூளையை ஆக்கிரமித்து இருக்கின்றது. அதே மாதிரி அல்லாஹ் இன்னொரு இடத்துல சொல்லி காட்டுகின்றான், லவ் அன்சல்னா ஹாதல் குர்ஆன அலா ஜபலின் லராய்தஹு ஹாஷியம் முத்தசத்தியம் மின் ஹஷியத்தில்லாஹ் வ தில்கல் அம்சால் மக்ரிபுஹா. நாம் இப்படித்தான் சில உதாரணங்களை சொல்கின்றோம். எப்படி உதாரணம்? இந்த திருமறை குர்ஆனை ஒரு மலையின் மீது இறக்கி இருப்போமேயானால் அந்த மலையானது இறைவனுடைய அச்சத்தால் நொறுங்கி விடுவதை பார்ப்பீங்கன்றான் அல்லாஹ். அந்த திருமறை குர்ஆனை மலையில் இறக்கி இருந்தால் அல்லாஹ்வுடைய பயத்தில் திருமறை குர்ஆனில் உள்ள செய்திகளால
மலையே நொறுங்கிருமா, அந்த அளவுக்கு இறைவனுடைய அச்சத்தை ஊட்டக்கூடிய ஒரு கருவி அது திருமறை குர்ஆன் என்பது. படித்தோமா, வாசித்தோமா? திருமறை குர்ஆனோடு தொடர்பு இருக்கின்றதா? திருமறை குர்ஆனோடு நம்மளுடைய குழந்தைகளுக்கு தொடர்பை ஏற்படுத்தினோமா? திருமறை குர்ஆனுடைய சட்டத்திட்டங்கள் அதில் என்ன சொல்லி இருக்கின்றது, ஈமான் என்ன, இஸ்லாம்னா என்ன, மறுமைனா என்ன, சொர்க்கம்னா என்ன, நரகம்னா என்னன்ற சரியான ஒரு அடிப்படை அவர்களுக்கு சொல்லி தந்திருந்தால் அவங்க அதை பார்த்து நல்வழிப்பட்டிருப்பார்களா இல்லையா? அப்படி நம்ம செய்யாதனுடைய வெளிப்பாடு என்ன? நம்மளுடைய குழந்தைகளை நாசப்படுத்தி நம்மளும் நாசமாகி இது போன்ற ஒரு நிலைமைக்கு குடும்ப அமைப்புகள் சீரழிஞ்சு இரையச்சம் இல்லாத ஒரு சமுதாயத்தை உருவாக்கி ஒழுக்கக்கேட்டின் பக்கம் நம்முடைய குழந்தைகளை தள்ளி கொண்டிருக்கின்றோம். அப்போ இந்த திருமறை குர்ஆன் என்பது நாம் சரியான முறையில் நம்மளை வார்த்தெடுப்பதற்கும் நம்மளுடைய குழந்தைகளை அதுக்கு தகுந்த மாதிரி தயார்படுத்துவதற்கும் உண்டான ஒரு அடிப்படையான அற்புதமான ஒரு விஷயம் என்பதை நாம் விளங்கி கொண்டு திருமறை குர்ஆனோடு தொடர்பை அதிகப்படுத்துவோம். நரக படுகொலியில் தள்ளக்கூடிய இந்த தொலைக்காட்சியை விட்டும் தூரமாகவும் தேவையான விஷயத்துக்கு மட்டும் அதை பயன்படுத்தி கொள்ள வேண்டும் என்று கேட்டு என்னுடைய இந்த முதல் உரையை நிறைவு செய்கின்றேன்.